Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு பெண் அதிகாரிகள் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 23ஆம் தேதி இரவு திமுகவைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரால் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. இந்த வழக்கினை கையாள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா, ஆவடி துணை ஆணையர் ஐமான் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகிய 3 IPS அதிகாரிகள் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இதையடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கோட்டூர்புரம் காவலர்கள் வழக்கு ஆவணங்களை ஒப்படைத்தனர். இந்நிலையில் கடந்த வாரம் தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை நடத்த சென்றபோது சிறப்பு புலனாய்வு குழுவும் உடன் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குற்ற நிகழ்வு இடத்திற்கு 3 பெண் IPS அதிகாரிகளும் தங்களது குழுவினருடன் சென்று மீண்டும் விசாரணை மேற்கொண்டனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நோ ஐடி நோ என்ட்ரி என ஒட்டப்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் பிற கல்லூரி மாணவர்கள் சிரமத்தை சந்திக்கும் சூழல் உருவாகியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி கடந்த 23ஆம் தேதி இரவு திமுகவைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அவலம் நிகழ்ந்தது. நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்திற்கு பின் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு தற்போது அடையாள அட்டை வைத்திருந்தால் மட்டுமே அனுமதி என அறிவிப்பு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களின் பெற்றோர்கள் நூலகங்களுக்கு ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ள மற்ற கல்லூரிகளில் இருந்து வரும் மாணவர்கள் பல்கலைக்கழகம் உள்ளே செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதை கண்ட பொதுமக்கள் தும்பை விட்டு வாளை பிடித்த கதையாக மாணவிக்கு நேர்ந்த அவலத்திற்கு பின் எடுக்கப்படும் நடவடிக்கைகளை முன்னரே எடுக்காதது ஏன் என தீயசக்தி அரசை ஆவேசமாக கேட்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய நியாய விலை கடைகளை முன்னாள் அமைச்சர் காமராஜ் திறந்து வைத்தார். செம்மங்குடியில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், விருப்பாட்சிபுரத்தில் 12.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், ஆலத்தூரில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் புதிய நியாய விலை கடை கட்டிடங்களை முன்னாள் அமைச்சர் காமராஜர் திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகள் தனியாருக்கு தாரை வார்க்கும் விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் வலங்கைமான் ஒன்றிய பெருந்தலைவர் சங்கர், அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். இது முன்னுக்கு பின்னான நடவடிக்கைகள் தான் இந்த அரசாங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கல்வியை பொறுத்தவரை தனியாருக்கு செல்வதை விட அரசாங்கம் செய்வதுதான் சாதாரண மக்களை பாதுகாக்கிற நிகழ்வாக அது இருக்க முடியுமே தவிர அதிலேதான் அவர்களுக்கு சலுகைகள், நிறைய சலுகைகள் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 7.5% இடஒதுக்கீட்டு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீட்டை தந்தார்கள். அதில் இன்றைக்கு பல தனியார் கல்வி நிறுவனங்களிலிருந்து அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இது போன்ற முடிவுகள் எடுக்கப் போகிறார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. எடுத்தால் அது தவறு.